வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போறது அட்லாண்டிக் பெருங்கடல்ல பிரேசில் கடற்கரையில காணப்படுற அதிக விஷம் நிறைஞ்ச பாம்புகள் இருக்கிற மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஸ்னேக் ஐலாண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்காடா குய்மாடா கிராண்டே அப்படின்னு பெயரிடப்பட்ட ஸ்னேக் ஐலாண்ட் அழைக்கப்படுற இந்த தீவுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை சுத்தியும் இந்த தீவு சுத்தியும் ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒரு பாம்பு இருக்குமா? அப்படின்னா இந்த தீவுல எத்தனை பாம்புங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த தீவுல மொத்தம் 4,30,000 பாம்புகள் வரை இருக்குன்னு சொல்லப்படுது. இவ்வளவு பாம்புகள் இங்க குவிஞ்சு கிடைக்கிறதால தான் இந்த தீவை ஸ்னேக் ஐலாண்ட்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீவுல இருக்கிற பாம்புங்க மற்ற பாம்புகளை விட 5% அதிக விஷம் வாய்ந்ததா இருக்குமா. அடுத்த ஃபேக்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்திலேயே அதிக விஷம் நிறைஞ்ச பாம்புகள்ல ஒன்னான கோல்டன் லேண்ட்ஸ்கேட் அப்படிங்கிற பாம்பு இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல மட்டும்தான் காணப்படுது. 2000 to 4000 கோல்டன் லேண்ட்ஸ்கேட் பாம்புகள் இந்த தீவுல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பாம்பு ஒருத்தவங்களை கடிச்சா அவங்க 1 மணி நேரத்திலே இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள் கடிச்சா மனிதர்களோட தோல் உருக ஆரம்பிச்சிடுமா. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான பாம்பா இது இருக்குது. கோல்டன் லேண்ட்ஸ்கேட் பாம்புங்க அழிந்து வரும் பாம்பு இனங்கள்ல அதுவும் ஒன்னா இருக்கு. ஆனா நல்ல வேளையா இந்த பாம்புகளை வேட்டையாடுற பிரெடேட்டர்ஸ் இந்த தீவுல இல்லாததால இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் பாம்புகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆவறதா சொல்லப்படுது. இந்த பாம்புகளை பற்றின ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பாம்புகளோட விஷம் மருத்துவத்துல இதய நோய்களை சரி பண்ணுற மருந்தா பயன்படுது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல அதிக பாம்புகள் இருக்கிறதாலையும் இந்த தீவு மனிதர்களுக்கு ஆபத்தான தீவா இருக்கிறதாலையும் பிரேசில் அரசு பொதுமக்களை இந்த தீவுக்கு அலோ பண்றதே கிடையாதாம். அதனால இந்த தீவுக்கு வர கப்பல்களை திருப்பி அனுப்புறதுக்காக 1909 இங்க ஒரு லைட் ஹவுஸ் கட்டப்பட்டுச்சு. இந்த லைட் ஹவுஸை பாத்துக்கிறதுக்காக 1909 இருந்து 1920 வரை நிறைய வேலையாட்களை பிரேசில் அரசு நியமிச்சாங்க. ஏன் நிறைய வேலையாட்கள் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த லைட் ஹவுஸை பாத்துக்கிறதுக்காக வர எல்லாருமே இந்த தீவுகள்ல இருக்கிற பாம்புகள் தொல்லை தாங்க முடியாம 1 மாசத்திலேயோ இல்ல 1 வருஷத்திலேயோ வேலையை விட்டு போயிடுவாங்களாம். அதனால புதுசா வேலையாட்களை பிரேசில் அரசு நியமிச்சுட்டே இருப்பாங்களாம். இது மாறி மாறி நடக்கும். ஆனா கடைசியா நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தாம் ஃபேமிலியோட இங்க தங்கியிருந்தாராம். அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு போய் பார்த்தா அந்த லைட் ஹவுஸ் ரூம்ல அந்த ஃபேமிலியே பாம்பு கடிச்சு இறந்து கிடந்தாங்களாம். பக்கத்துல சில பாம்புங்க தலை வெட்டப்பட்ட நிலைமையில பாம்புகள் செத்து கிடந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிரேசில் கவர்மெண்ட் லைட் ஹவுஸை பாதுகாக்கிறதுக்காக யாரையுமே நியமிக்காம 1920 அப்புறம் லைட் ஹவுஸ் தானா இயங்குற மாதிரி மாத்திட்டாங்களாம். வருஷம் பிரேசில் நேவி மட்டும் இந்த தீவுக்கு வந்து லைட் ஹவுஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவாங்களாம். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல அதிக பாம்புகள் இருக்கிறதுக்கு புராண கதைகள்ல சில காரணங்கள் சொல்லப்படுது. அது என்னன்னா, இந்த தீவை சுத்தி இருக்கிற அரபிக்கடல்ல காணப்படுற கடல் கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்த எல்லா தங்கங்களையும் இங்கதான் புதைச்சி வச்சாங்களாம். அந்த தங்க புதையலை யாருமே எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பாம்புகளை பிடிச்சி இந்த தீவுகளை அவங்க விட்டுட்டு போனாங்களாம். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் தெரியல. கடைசி ஃபேக்ட் என்னன்னா, இந்த தீவு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது தீவா இல்லாம பிரேசில் நாட்டோட சேர்ந்து மிகப்பெரிய நிலப்பரப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடல் மட்டம் உயர இது ஒரு தீவா தனிமைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட தீவுல அதிகப்படியான பாம்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி உருவான தீவுல பாம்புகளை வேட்டையாட எந்த விலங்குகளும் கிடையாதாம். அதே மாதிரி இந்த தீவுல இருக்கிற பாம்புகளுக்கும் வேட்டையாடி சாப்பிட எந்த விலங்குகளும் இருக்காதாம். அப்புறம் எப்படி இந்த தீவுல இருக்கிற பாம்புகள் சாப்பிடுது அப்படின்னா, இந்த தீவுல இருக்க சின்ன சின்ன பூச்சிகளையும் நத்தைகளையும் தவளைகளையும் புடிச்சு சாப்பிடுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட சீசன் வரும்போது இந்த தீவுக்கு பறந்து வர பறவைகளையும் புடிச்சு சாப்பிடுறதா சொல்லப்படுது. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அப்பதான் இந்த மாதிரி வைல்ட் ஃபேக்ட்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் மிஸ் பண்ணாமவும் பார்க்க முடியும். பாய்.